இந்த மாரி ஒரு ஈஸி பிளாசோ நம்ம ஒரு 2 மினிட்ஸில் கட்டிங் போட்டுடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அது வந்து நீங்கள் சல்வாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் பேண்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 4 ஃபோல்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து எலாஸ்டிக்குக்கு மார்க் பண்ணுங்க. நீங்கள் செல்ஃபாகவே எலாஸ்டிக் வச்சுக்கலாம். அந்த 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணக்கப்புறம் பேண்ட் லென்த் வந்து மார்க் பண்ணுங்கள். பேண்ட் லென்த் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் வந்து ஃபோல்டிங்க்காக மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது வந்து வெயிஸ்ட்டோட ஃபார்முலா. வெயிஸ்ட் ஃபார்முலா வந்து ஹிப்பை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுங்கள். இது வந்து வெயிஸ்ட்டோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது க்ராச் ஃபார்முலா. க்ராச் வந்து ஹிப்பை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 4 மார்க் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஹிப்பு வந்து 50 ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா 4க்கு பதில் 5 இன்ச்சஸ், அதாவது ஹிப்பை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 5 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே வந்து என்னோடய வெயிஸ்ட்டு 12.75 வந்துச்சு. அதோட ப்ளஸ் 1 இன்ச் பண்ணி 13.75 கீழே மார்க் பண்ணுங்கள். கீழே மார்க் பண்ணும் போது அந்த க்ராச் லைன் வந்து கொஞ்சம் க்ராஸாக வரும். அதுக்கப்புறம் நம்ம க்ராச்சில் வந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். சப்போஸ் உங்கள் ஹிப் சைஸ் வந்து 50 ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா 3 இன்ச்சஸ். அதே க்ராச் எவ்வளோ இருக்கோ அதை ஃபுட் ரவுண்டாகவும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ராச்சோட மிட் பாயிண்ட் எடுத்து 2 மிட் பாயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த லெக்கோட மிட் பாயிண்ட் எடுத்து சேம் வந்து பாட்டம் ரவுண்ட் எவ்வளோ வந்திருக்கோ அதே பாட்டம் ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியான பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஈஸியான பேண்ட் வந்து கிடைக்கும்.